மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் இந்த அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பின்பாக உங்களை சந்திக்கத்தக்கதான ஒரு சாக்கியத்தை கர்த்தர் தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு பெரிதான கிருபைகளை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். சிறப்பாக கடந்த நாட்களில் நான் பலகீனப்பட்ட போது எனக்காக அநேக ஜெபித்தீர்கள். அந்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். உங்களுக்கும் நல்வான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நாளும் செய்திக்கு ஆதாரமாக சங்கீதத்தின் புஸ்தகம் 84வது சங்கீதம் 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலப்படுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் வாழ்த்துவார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீர்ச்சாக்கி கொடுக்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை சங்கீதக்காரர் சொல்லுகிறத நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே 2 நாளுக்கு உபவாசம், 3வது நாள் நிறைவு நாளில் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் கொடுக்கிற அருமையான வாக்கு தத்தத்துக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். எப்பவுமே நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். ஜெபத்தை கேட்கிறார் என்பதை அறிந்திருந்தால் நம்ம எப்பவுமே கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும். வேதவசனம் சொல்லுது, கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அது எப்படியா சாத்தியம்? உலகத்தில் வாடுகிற காலத்தில் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கும் தேவன் ஒரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைங்க எப்போவுமே என்ன செய்யலாம்? சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா ஆண்டோட வாக்கு தத்தம் சொல்லுகிறது, அவங்க அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து என்ன பண்ணுவாங்களாம்? களிப்பான நீரூற்றாக மாற்றிக்கொள்கிறார்கள். அவங்க அழுகைக்குள்ளே வந்தாலும் அடுத்த செகண்டில் அது எப்படி மாறிடும்? களிப்பான நீரூற்றாக மாறிவிடும். ஏன்னா அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு சில காரியங்களை மட்டும் சுருக்கமாக நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி வரும்போது அநேக கேள்விகளோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஒரு கேள்விகள் இருக்கலாம். ஏன்னா நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். நான் கடந்த நாள் அதை குறித்து தியானித்து கொண்டிருக்க வேளையில் ஏன் இன்றைக்கி தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில் வெற்றி இல்லை? ஏன் அவங்களால ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியல? எத்தனையோ ஆண்டுகள் ஆன பிறகும் என் பிள்ளைகள் அப்படியே இருக்கிறார்களே என்ற ஒரு கவலை எனக்குள்ளே வந்தது. அதை யோசிச்சுட்டே இருந்தேன். நேற்று ஓடிட்டே இருந்துச்சு மனசுக்குள்ளே. இப்போ ஆண்டவர் சில காரியங்களை கடந்த நாளில் கற்றுக் கொடுத்தார். அதை மட்டும் அவங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் தேவன் விடுதலையோடு வைப்பதற்கு தான் வந்திருக்கிறார். உங்களை விடுவிப்பதற்கு வந்தால் உங்களை விடுதலையோடு வைக்கிறார். உங்கள் விடுதலையோடு வாழ ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். விடுதலையோடு உங்களை நடத்தி அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வருகிறார். இது ஆண்டவருடைய ஒரு பெரிய செயல் திட்டம். சாதாரணமான திட்டம் இல்லை. அடிமைப்பட்டிருந்த ஒரு ஜனத்தை, சிறைப்பட்டிருந்த ஒரு ஜனத்தை விடுதலையாக்கி அவர்களை கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வருவது தான் தேவனுடைய திட்டம். அதுதான் தேவனுடைய திட்டம். அதுவரை என்ன செய்யணுமோ அதை தேவன் செய்கிறார். அதனால் தேவன் தான் செய்ய நினைத்த காரியத்தை ஒரு நாளும் தடை செய்கிறதும் இல்லை. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ இன்றைக்கும் அதை செய்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சில நேரங்களில் நம்ம வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வாக்கு தத்தம் நிறைவேற மாட்டேங்குது. ஒவ்வொரு வருஷமும் வர்றோம், ஜனவரி மாதத்தில் வரும்போது வாக்கு தத்தத்தை எடுக்கிறோம். அந்த வாக்கு தத்தத்தை ஜெபிக்கிறோம். வருஷம் முடிவில் கூப்பிட்டு அந்த வாக்கு தத்தம் நிறைவேறிட்டான்னு கேட்டால் பெரும்பாலான பிள்ளைகள் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு பதிலை சொல்லுகிறார்கள். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு காலங்கள் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம். வாக்குத்தத்தங்கள் எப்பொழுது நிறைவேறும் என்ற ஒரு கேள்வியை கேட்கலாம்.
பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்கும் புதிய ஏற்பாட்டில் அது நிறைவேற்றப்பட்டதற்கு ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் காலதாமதமானதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதில் இருந்த தடைகளை நீக்குவதற்கு காலத்தை எடுத்துக்கொண்டார். அந்த காலகட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த தடைகளை நீக்க வேண்டியது அவசியமாக இருந்துச்சு. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்களும் நானும் சுதந்திரிக்க முடியல. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுடைய ஸ்தானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போக வேண்டியது அவசியமாக இருந்தது. அவர் சிலுவைக்கு போனதுனால தான் நீங்களும் நானும் இன்னைக்கு சிலுவை ஆண்டோட பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம். இப்போ தான் அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறியிருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு சுதந்திரவாளிகளாக மாறியிருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சொந்தமாக இருக்கிறது. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் எடுப்பீர்களே, ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களை பற்றி ஆண்டவர் ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை சொல்லுகிறத பார்க்கலாம். பவுல் அடியார் ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறத நீங்கள் பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும், நல்லா வாசிக்கணும். ஆமென்றும் ஆமன் என்றும் இருக்கிறது. ஆம்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு இன்னைக்கா? நீங்கள் இயேசுக்கிட்ட வாரீங்க, உதாரணமாக இயேசு கிறிஸ்துட்ட வாரீங்க, வந்து சொல்கிறீங்க, எப்போ நீங்கள் தாரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ஆம் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன சொல்கிறாரு? ஆம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாளைக்கா இன்னைக்கா? இன்னைக்கு தானா? நம்பலாமா? இன்னைக்குங்கிறத நம்பலாமா? வேதாகம் இன்று என்று சொல்லுகிறது, நாளை என்று சொல்லவில்லை. நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துடைய வரலாற்றில் நாளை கிடையாது. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படி சொல்ல மாட்டார். அப்படி என்ன செய்ய மாட்டார்? சொல்ல மாட்டார். இப்போ சொன்னோடனே நிறைய பேர் கேள்வி வருது, ஏதோ ஏடாகுடமாக பேசிகிட்டு இருக்கிறார், தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வேதாகமும் உண்மையை சொல்லுகிறது. நான் சொல்லலை, பரிசுத்த வேதாகமும் வேத வார்த்தைகள் உண்மையை சொல்லுகிறது. இதுக்கு பேர் சத்திய வேதம்னு பேர். வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் ஒரு நாள் என்ன செய்யாது? ஒழிந்து போகாதுன்னு சொல்லியிருக்கிறார். அது ஒரு உறுப்பு கூட என்ன செய்யாது? ஆமாய் போகாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தை அப்படியே இருக்கிறது. எப்படி கொடுக்கப்பட்டதோ அப்படியே என்ன செய்து இருக்கிறது. ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுப்பாரு. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, 9வது வசனத்துக்கு மேலே வாசித்தீங்கன்னா சொல்கிறாரு, மேலே இருந்து ஒரு மழை பெய்தால் அந்த மழையானது மழை பெய்து பூமியில் என்ன செய்யுமா? விளையை என்ன செய்யும்? முளைக்க செய்யும். விதை என்ன செய்யும்? முளைக்க செய்யும். அதே போலவே இந்த வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும், இந்த வசனத்தை வாசிங்களா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50. மாறியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும்படி என்ன செய்யும்? செய். மழை பெஞ்சா விதை முளைக்குமா? முளைக்காதா? முளைக்கும். என்ன அழகான உதாரணத்தை சொல்லிக்கார் பார்த்தீங்களா? என்ன அழகான உதாரணம். அதே மாதிரி என் வசனம் என்ன செய்யும்? அது கையில் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அந்த காரியத்தை என்ன செய்யும்? செய்யும். அது செய்யாமல் என்கிட்ட என்ன செய்யாது? வரவே வராதுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வாக்கு தத்தங்கள் ஆமேன் என்று இருக்கிறது. எப்படி இருக்குதா? ஆமேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆமேன் என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுதுன்னு அர்த்தம். அப்படியே ஆக கடவுது அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ ஆண்டவர் சொல்வார் அப்படியே ஆக கடவுது. அப்போ என்ன வார்த்தையை சொன்னாரோ அது அப்படியே ஆகும். அப்போ வாக்கு தத்தங்கள் இன்னைக்கு வரை மாறலை. ஏன்னா வேதவசனம் சொல்லுது, வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். உண்மையுள்ள தேவனாக என்ன செய்கிறார்?
இருக்கிறார். நம்ம தான் நிறைய போய் சொல்லுவோம். இந்த சின்ன பிள்ளைகிட்ட சொல்லுவான், நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா மக்களே, நான் உனக்கு எல்லாம் என்ன செஞ்சிடறேன், வாங்கி வச்சிடறேன் அப்படிமோ. அந்த பிள்ளைய ஆசையாக எங்கள் அம்மா வாங்கி வச்சிருப்பாங்க, அப்பா வாங்கி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு வரோம். இங்கே வரும்போது ஐயோ மறந்து போயிட்டேன் மக்களே, நாளைக்கு வாங்கிக்கிறோமா அப்படிம்போம். இது நம்ம சொல். அதாவது மனம் மாறுகிறதற்கு மனுஷனும் அல்ல, பொய் சொல்லுகிறதற்கு அவர் மறுபுத்திரனா அல்ல. நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் எதை சொன்னாரோ அதை செய்வார், எதை சொன்னாரோ அதை செய்வார். நீங்கள் அப்படிலாம் அந்த வேத புஸ்தகத்தை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது த்ரோயிட்டவே. இந்த வேத புஸ்தகத்தை கையில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த வார்த்தையை நம்பலைன்னா தயவுசெய்து வேத புஸ்தகத்தை எடுப்பதற்கு அவசியம் கிடையாது. நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா இந்த வேத வசனம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. There is life in the word of God. ஆண்டோட வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை என்ன செய்யணும், புறப்பட்டு போன உடனே செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். லாசரு மரித்து போனார். கல்லறையில் வச்சு 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாளுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? அந்த அம்மா அழகா சொல்லிச்சு, நாருமே என்ன செய்யும்? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இல்லை இல்லை, நான் உயிரோடு எழுப்ப போகிறேன். நான் என்ன செய்ய போறேன்? உயிரோடு எழுப்ப போகிறேன். கல்லறையை புரட்டுங்கிறார். கல்லறையை புரட்டுங்கிறார். செத்தவனுக்கு காது கேட்குமா? செத்தவனுக்கு காது கேட்குமா சொல்லுங்க? நிச்சயமா கேட்காது. நிச்சயமா என்ன செய்யாது? கல்லறையை திறந்தாச்சு. இயேசு கிறிஸ்து முன்னால வந்து நிற்கிறார். நின்றுட்டு, லாசருவே வெளியே வா. லாசர் எழும்பினானா? வாட் ஹேப்பன்? அங்கே என்ன நடந்தது? தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற அந்த வார்த்தை லாசருக்குள்ள புறப்பட்ட போது அந்த வார்த்தை அவனை உயிர்ப்பித்தது. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதே வல்லமையோடு இந்த வார்த்தை இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே வல்லமையோடு கூட தான் தேவன் இந்த வார்த்தையை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த வார்த்தையை சரியான முறையில் அறிந்திருப்பீர்களானால் இந்த வார்த்தையானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொண்டு வரும். அப்போ வாக்கு தத்தத்தில் நீங்கள் இன்னும் அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு, இன்னும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய அடிப்படை என்னன்னா, அந்த வார்த்தையை குறித்தும் அறிந்து கொள்ளவில்லை, வார்த்தையை சொன்னவரை குறித்தும் அறிந்து கொள்ளவில்லை, அந்த வார்த்தையின் வல்லமை குறித்து அறிந்து கொள்ளவில்லை, அந்த வார்த்தையை பயன்படுத்த அறிந்து கொள்ளவில்லை. என்ன சொன்ன? வார்த்தையை சொன்னவர் அறிந்து கொள்ளல, வார்த்தையை குறித்து அறிந்து கொள்ளல, வார்த்தையின் வல்லமையை அறிந்து கொள்ளல, வார்த்தையை பயன்படுத்த அறிந்து கொள்ளவில்லை. வேதவசனம் சொல்லுது, அறியாமையினாலே என் ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள். ஏன் சங்காரம் ஆகிறார்களா? அறியாமையினாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நீங்கள் ஒரு காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை இதுவரை மாறல. அப்போ அந்த வார்த்தை இந்த வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். பிசாசுடைய தந்திரத்தை இதில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். பிசாசின் தந்திரத்தை அறிந்து கொள்ளுங்கள். எப்பவுமே அவன் ஒரு தந்திரசாலி, எப்பவும் ஒரு பெரிய தந்திரசாலி. அது என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, தேவன் உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அனுபவிக்கக்கூடாது. அவன் அதுக்கு தான் வந்தான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான். எதுக்கு வந்தானா? திருடவும் கொல்லவும் அழிக்கவும். நீங்கள் வாழ்கிறது உங்களுக்கு பிடிக்காது. நல்லா வாழ்றது என்ன செய்யாது? பிடிக்காது. நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா அவனுக்கு வயிறு எரியும். பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள், நீங்கள் நல்லா சிரிச்சா பிசாசுக்கு வயிறு எரியும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் இப்படி கன்னத்தில் கை வச்சுட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா அவன் முன்னால் நின்று டான்ஸ் ஆடுவான். என்ன செய்வான்? முன்னால் நின்று டான்ஸ் ஆடுவான். திருப்பி சொல்லட்டா? இப்படி கன்னத்தில் கை வச்சுட்டு உட்கார்ந்தா பிசாசு முன்னால் இருந்து என்ன செய்வான்? டான்ஸ் ஆடுவான். நீங்கள் சிரிச்சிங்கன்னா அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். ஒரு அல்லையா சொல்லுங்களா? அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எப்படி எதிர்த்து நிற்கிறது? சொல்லுங்க பார்க்கலாம். கம்பு தடியை தூக்கிட்டு போய் நிற்கலாமா? வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் போதும். பிசாசுக்கு வைத்த அப்படியே பெறட்டும். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்களும் நாம் சிரிப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். சிலருக்கு அங்கே சிரிக்க மாட்டாங்க, அது அவங்க கொடுக்கப்பட்ட கிருபை. நீங்களும் தானே சிரிக்கிறதுக்கு அழைக்கப்படும். ஒரு அல்லையா சொல்லுங்க. எங்கள் டீம் ஒன்று இருக்குது, நாங்கள் கிராம ஓடிக்கு போகிற டீம். எங்களுக்கு பேர் என்ன கேட்டால் எங்கே பார்த்தாலும் பல்ல காட்டுவாங்க.
நினைச்சாங்களா? ஆண்டவர் பல்ல எதுக்கு கொடுத்தாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் 3 வைக்கிறது கொடுக்கல? நல்லா சிரிங்க பார்க்கலாம். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு காசு கொடுத்து சிரிக்கிறதுக்கு என்னன்னா லாஃபிங் தெரப்பி, ஒரு மருத்துவ சிகிச்சையா. என்ன சிகிச்சையா? லாஃபிங் தெரப்பி. என்ன செய்யணுமா? காசு கொடுத்து சிரிக்கணுமா? இது என்ன கொடுமைன்னு தெரியலப்பா. காசு கொடுத்து சிரிக்க போறாங்க. ஆண்டவர் உங்களை இலவசமாக சிரிக்க வச்சுக்க. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். ஆமென், அல்லேலூயா. Let us be happy, let us rejoice in the Lord. ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் மகிழ்ந்து கழிக்கு வருவோம். அந்த மகிமையான காரியங்களை செய்வார். சரியா? எப்பவுமே சந்தோஷமா இருக்க காய்ச்சிருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆண்டோட வாக்கு தத்தங்கள் மாறவில்லை. வாக்கு தத்தங்கள் மாறவில்லை. நான் சொன்னேன், அறியாததுனால அவர்கள் தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கவில்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் மூத்த குமாரனையும் இளைய குமாரனையும் பற்றி படிக்கிறோம். அவனு கெட்ட குமாரன் சொல்றது நிறைய பேருக்கு சந்தோஷம். யார நம்மளாம் ரொம்ப யோக்கியம் மாதிரியும் அவன் தான் கெட்ட மாதிரியும் பேசுகிறோம். நம்மளாம் ரொம்ப யோக்கியம் பற்றிங்களா? நம்மளாம் ரொம்ப யோக்கியம் அப்படி தானே? உலகத்தில் ரொம்ப யோக்கியமாக வளர்றோம்ல. பக்கத்து வீட்டில் கேட்டால் தெரியும், வீட்டுக்காரர்கிட்ட கேட்டால் தெரியும். என்ன ரொம்ப யோக்கியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இல்லை, அது இளைய குமார். என்ன குமாரன்? இளைய குமார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் கெட்ட குமாரன் பொதுவாக சொல்லாதீங்க, அது நல்லதில்லை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். சரி, அந்த இளைய குமாரன் மூத்த குமாரன். இளைய குமாரன் அப்பாவுக்கு தூரமாக இருக்கிறான். அதனால அவனுக்கு என்ன இல்லை, சுதந்திரவாளி தான், அப்பாவுக்கு பிள்ளை தான், அப்பாவுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறதுக்கு பிறந்தவன் தான், அதற்கு உரிமை உள்ளவன் தான். ஆனால் அனுபவிக்க முடியல. ஏன் முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கே இருக்கிறான்? எங்கேயோ இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? எங்கேயோ இருக்கிறான். தூர தேசத்தில் இருக்கிறான். அவன் என்ன நினைச்சானா, சரி அப்பா பக்கத்தில் உட்காந்தா இஷ்டம் போல என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, கொஞ்சம் தள்ளி போனால் ஜாலியாக என்ன செய்யலாம், வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூர தேசத்தில் போய் உட்காந்து நல்ல சந்தோஷமாக வாழ்ந்தான். அதான் யார்கிட்ட அந்த பெற்ற ஆசீர்வாதம்? அவன் சம்பாத்தியமா அப்பா கொடுத்த ஆசீர்வாதம். நல்லா கவனிக்கணும். இன்றைக்கும் சிலர் இருக்கிறாங்க, ஆண்டவர் விட்டு தூரமாக இருந்தாலும் ஏதோ ஆண்டவர் என்ன செய்ய என் பிள்ளைகளாக இருக்கிறாருன்னு பிச்சை போட்டுட்டு இருக்கிறார். புரியுதவங்களுக்கு? அதை வச்சுட்டு எப்படி வாழ்கிறாங்க? ஏனோ தானே விட்டு மனம் போல வாழுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மனம் போல வாழுகிற கூட்டம். ஆண்டவர் பாவம் பார்த்து போடுறாரு. எதுக்கு போடுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி என்ன பிள்ளை, என் பேரை என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது, என் பிள்ளை ரோட்டில் போய் என்ன செஞ்சிட கையேந்திரக்கூடாதுங்கிறதுக்காக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் அப்பாவின் ஆசீர்வாதம் தான். எங்கள் அப்பா கொடுக்காதவரை ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பா கொடுத்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். ஆனால் மூத்த குமாரன் அப்பா கூடயே இருக்கிறார். யாரோட இருக்கிறாரு? அப்பா கூடயே. அப்பாவுக்கு எல்லா வசதியும் இருக்குது. வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆடுகள் இருக்கிறது, மாடுகள் இருக்கிறது, பண்ணைகள் இருக்குது, தோட்டம் இருக்கிறது, குறைவுகள் இருக்கிறது. எதுவுமே இல்லான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. இல்லை குறைவுகளே என்ன செய்யல, இல்லை ஒரு நிறைவான பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோடு தகப்பனார் இருக்கிறார். இளையகுமாரன் வந்தா அவனுக்கு ஒரு விருந்து நடக்குது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். பேசலா? என்னைக்காவது ஒரு நாள் வந்தால் நீங்கள் எங்களுக்கு நல்லா விருந்து கொடுப்பீங்க. ஆமே, உங்கள் வீட்டுக்கு நான் டெய்லி வந்தேன்னு என்ன கொடுப்பீங்க? முதல் நாள் வரும்போது நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கும். 2வது நாள் வரும்போது அதில் ஒரு அளவுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். 3வது நாள் அது அடிக்கடி வர ஆரம்பிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, கடைசியில் வரும்போது அதை எங்கள் கூட தாத்தா உண்டு அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவாங்க, தட்டில் முகம் தெரியும் போது என்ன செஞ்சிடணும், அந்த இடத்த காலி பண்ணிடணும்பார். என்னதான் தட்டில் அவர் இல்லை, ஹீஸ் நோ மோர். தாத்தா ராஜாமணி அவர் இல்லை. இப்போ ஒரு அருமையான மனுஷன், நிறைய காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு தேவனுடைய மனுஷன். அதை மறக்க முடியாது. நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன், அழகாக பாடுவார். 85 வயதில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டார். தேவன் அவர் சொன்னபடியே கர்த்தர் வரை எடுத்துக்கொண்டார். சொன்னார் 85 வயதில் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போவேன்னு சொல்லியிருந்தார். எல்லாருக்கும் தெரியும் 85 வயசில் அவர் மரித்து போவார். அவர் 85வது வயதில் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறார். நல்ல ஹெல்த்தியாக இருக்கார், ஒரு பிரச்சனை இல்லை, படுக்கலை, வியாதி இல்லை, நோய் இல்லை. அவர் ஒரு பழக்கம் வந்து சாயங்காலம் ஆலயத்தில் போய் முழங்கால் போட்டு நல்ல பாடல்களை பாடி தேவனை துதிப்பார். அதை மட்டும் தான் செய்வார். நல்ல பாடல்களை பாடி தேவனை துதிக்கிறார். அருமையாக துதிச்சிட்டு இருக்கிறார். துதிச்சுட்டு வீட்டுக்கு வரார். வீட்டில் வந்து படுக்கார். அவ்வளோதான், தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசித்து விட்டார். கரங்களை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் செய்வாரா? தேவன் செய்வாரா? செய்வார். ஆமென், அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்னைக்கோ வந்த இளையகுமாரனுக்கு விருந்து நடக்குது. ஆனால் எல்லா சுதந்திரத்தையும் கையில் வச்சிருக்கிற மூத்த குமாரன் இப்போ யார் தான் பார்த்துட்டு இருக்கா? உரிமையாளர் யார் தான்? மூத்த குமாரன் தான். அவன் தான் எல்லாத்தையும் பார்க்காரு. தோட்டை பார்க்காரு, சொத்தை பார்க்காரு, செலவு பார்க்காரு, எல்லாத்தையும் பார்க்காரு. அப்பாட்ட வந்து கேட்காரு, யோ கொஞ்சமாவது உனக்கு மனசு இருக்குதா ஐயா? பொம்மை கூடயே உட்காந்து குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நாளும், என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு விருந்து வச்சுருப்பேரா அப்படின்னு கேட்க. அப்பா சொன்னார், ஏடா இவ்வளோ நாளாகி இது உனக்கு தெரியலையா? இவ்வளோ நாளாகி உனக்கு இது புரியலையா? அவ்வளோ உனக்குள்ள தானே. நீ 10 கிடம் அடித்து தின்னாலும் நான் கேட்கவா போக போகிறேன்? எனக்கு விருந்து வேணும்னு சொன்னால் நான் வைக்க மாட்டேன்னு சொல்ல போகிறேன். நான் இல்லை இல்லை போய் சாப்பிட்டு சந்தோஷமாட்டாங்க. ஒரு அன்பையா சொல்லுங்க பார்க்க. நம்ம இப்படி தான் இருக்கோம். நம்ம இப்படியே தான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? வாக்கு தத்தம் தந்தீரே, வாக்கு தத்தம் தந்தீரே, வாக்கு தத்தம் தந்தீரே. அவர் எடுத்து சாப்பிடுங்க. அவர் என்ன சொல்றாரு? எடுத்து சாப்பிடு, எடுத்து சாப்பிடு, எடுத்து சாப்பிடு. புரியலையா? எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? அவர் சொல்லி எடுத்து சாப்பிடு. எடுத்து என்ன செய்ய? சாப்பிடு. அவனும் இவ்வளோ நாளும் எப்படி இருந்திருக்கான்? அப்பா கூடயே இருந்த பிறகு அறியாமையில் இருந்திருக்கிறான். இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு கூட்டம் இருக்குது, நல்லா கவனிக்கணும். ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. நான் ஒரு வசனத்தை நீங்கள் சுட்டி காண்பிக்கிறேன். அதாவது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு பெரிய வசனம் பார்த்துக்கோ. அந்த வசனம் வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு வசனம். ஆண்டவர் சொன்ன என் நாமத்தினால எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். 1 யோவான் 5:16 சொல்ல எதை கேட்டாலும் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், எதை கேட்டாலும் பெற்றுக்கொண்டீர்கள். அப்போ பெற்றுக்கொண்டா என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்டா என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்படி தானே? ஆண்டவருக்கு ஒரு துதி செலுத்த வேண்டும். ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாங்கன்னா என்ன சொல்லணும்? ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொல்லணும். ஆண்டவரே என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். சரியா? அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமன் கத்தோலிக்க ஸ்கூல்ஸில் நல்ல ஒரு பழக்கம் உண்டு பார்த்துக்குவோம். அவங்க 2 காரியத்தை கற்றுக் கொடுப்பாங்க. ஒன்று சாரி, அடுத்தது தேங்க்ஸ். என்னது? தேங்க்ஸ். 2 வார்த்தையை வந்து அங்கே படிக்கலாம். ஒன்று சாரிங்கிற வார்த்தை, இன்னொன்று தேங்க்ஸுங்கிற வார்த்தை. அது 2 இன்னைக்கு மறைஞ்சு போச்சு. கிறிஸ்தவ வட்டாரத்துலேயும் மறைஞ்சிருச்சு, வெளியேயும் மறைஞ்சு போச்சு. சாரி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், ஒரு சின்ன தவறு செய்த உணரும்போது உடனே வருத்தப்பட்டு சாரி சொல்லுவது. வருத்தப்பட்டு சாரி சொல்லுவது. சரியா? 10 மணிக்கு ஆறாங்கன்னா 10:30 மணிக்கு வருவான். வரும்போது எப்படி தான் வருவான்? சந்தோஷமாக வருவோம். ஒரு அல்லியா சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாருக்காவது 10:30க்கு வாரன்னு வருத்தம் இருக்கா? இருக்கா? அவங்க குற்றப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஆண்டு வந்து ஒரு ஒழுங்கின் ஆவியானது. நம்ம ஆண்டு யாரு? காட் ஆஃப் டிசிப்ளின். அவர் எல்லாத்தையும் எப்படி செய்யணும்னு நினைக்கிறாரு? ஒழுங்கும் கரவுமாக செய்ய வேண்டும் சொல்கிறார். அவர் 9 மணிக்கு ஆராதனை போட்டுட்டு 8 மணிக்கு ஆராதனை போட்டு அவர் 8 மணிக்கு வருவாரா? நிறைய பேர் நினைங்க ஆராதனை டைமில் தான் வருவார், மற்ற நேரம் வர மாட்டார். அப்படியா? அப்படியா? அது எத்தனை மணிக்கு வந்திருப்பார்? 8 மணினா அது 7:55 உட்காந்துருப்பார். ஒரு அல்லியா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட தாழ்வோடு ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனை வந்து கரெக்டாக எத்தனை மணிக்கு வந்துடுங்க? 8 மணியா? 8 மணிக்கு வாங்க. எத்தனை மணிக்கு வாங்க? அதுக்கு நீங்கள் ஆயத்தமாகி வாங்க. முதல்ல ஆயத்தமாக ஆரம்பிச்சிருங்க. அதாவது அதுக்கு நிறைய தடைகள் வரலாம், தடைகள் ஏற்படும். தேவனை ஆராதிப்பதற்கும் தேவனை தொழுது கொள்வதற்கும் எல்லா இடத்துலையும் பார்வோனின் ஆவின்னு ஒரு ஆவி இருக்குது. என்ன ஆவி? பார்வோனின் ஆவி. அது ஒரு நாள் என்ன செய்யாது? தேவனை தொழுது கொள்வதற்கு அனுமதிக்காது. தேவனை தொழுது கொள்ள என்ன செய்யாது? அனுமதிக்காது. அதுக்கு கொண்டு ஒரு முட்டுக்கட்டை போடும். அப்போ தான் விருந்தாளி வருவான், அப்போ தான் வேண்டாதவனும் வருவான். யார் வருவான்? வழக்கமாக 6:30 மணிக்கு வர பால்காரன் எப்போ தான் வருவான்? அன்னைக்கு 8:15 வருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதை முதலே நீங்கள் ஜெபிச்சு அதை தடுத்துடணும். ஆமென், ஆமென். என்ன நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா 8 மணிக்கு 7:50 கதவை போட்டுறது ரெடி ஆகிட்டீங்கன்னா ஆண்டவர் வந்து உங்களுக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்கிறார். நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் மாத்திரம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் உதவி செய்கிறது யார் மட்டும்தான்? எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் உதவி செய்கிறார். முன்னால் நான் நிற்கிறேன். நான் வந்து பலவான் இல்லை. ஒரு காலத்தில் பரவாயில்ல மாம்சத்தில் இருந்திருக்கிறேன், இன்னைக்கு கிடையாது. தேவனுடைய கிருபையில் ஓடிக்கொண்டிருக்கிறேன்.
அது மட்டும் எனக்கு தெரியும். நேற்று ராத்திரி வீட்டுக்கு வரும்போது மணி 11. இன்னைக்கு காலைல கரெக்டாக 4 மணிக்கு எழுப்பி விட்டார். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்வாரா? செய்வாரா? செய்ய மாட்டாரா? செய்வாரா? செய்ய மாட்டாரா? நம்ம அவர் உதவியை கேட்கவே மாட்டோம். நம்மளோட பிரச்சனை ஒரு உதவி என்ன செய்ய மாட்டோம்? கேட்கவே மாட்டோம். அதே மாதிரி என்னை பலப்படுத்துகிற கிருஷ்ணன் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்னதுண்டு? பேலன் உண்டு. அதை மட்டும் எடுத்துக்குவோம். எனக்கு பேலன் உண்டு, எனக்கு பேலன் உண்டு. அதனால் யாரை கூப்பிட மாட்டோம்? அவரை கூப்பிட மாட்டோம். அதான் பிரச்சனை. அவரை கூட கூப்பிட்டுக்கணும். ஆமாம். அவருக்கு பேர் என்னது தான்? சகாயர். அவருக்கு பேர் என்னது? சகாயர், உதவி செய்கிறவர். அவருக்கு பேர் என்னது? உதவி செய்கிறவர். நமக்கு உதவி செய்கிறதுக்கு தான் அவர் இருக்கிறார் அந்த உலகத்தில். வேறு எதுக்குமே இல்லை. நமக்கு எதுக்கு தான் இருக்கிறாரு? உதவி செய்கிறதற்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த மூத்த குமாரன் அதை அறியாததுனால அவ்வளவு வசதி இருந்தவரை அனுபவிக்க முடியல. இன்னைக்கு நீங்களும் நான் அப்படி தான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, தேவன் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். வேற அப்படிதான் சொல்லு. அவர் ஆயத்தப்படுத்தினவைகளை நம்முடைய கண்கள் என்ன செய்யல? காணவில்லை. சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்காரா? சோறு கிடைக்கா? கிடைக்கும். ட்ரெஸ்ஸு கிடைக்கா? நல்லா கிடைக்கா? கிடைக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படுக்கிறதுக்கு இடம் இருக்கா? இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூக்கம் வருதா? அது கொஞ்சம் கஷ்டமோ? நிறைய பேருக்கு தூக்கம் தான் கஷ்டம். நிறைய பேருக்கு என்ன கஷ்டம்? அதுவும் ஆண்டோடைய கிருபை தான். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் முந்தி ஒரு காலத்தில் கேலியாக சொல்லுவேன், தூக்கம் வரலாம் பைபிள் வாசிங்க அப்படின்னு. தூக்கம் வரல என்ன செய்யுங்க? நிறைய பேர் பைபிளை எடுத்தோடனே தூக்கம் வந்துருக்கு. அது என்ன கிஃப்டோ தெரியல. அது வேற உட்காந்து கதை பேச வச்சோன்னா மணிக்கணக்கில் கதை பேசுவாங்க. ஆனால் வேற எடுத்து வாசிக்கணும்னு சொன்னால் போகும், கொட்டாலியாக போகும். எங்கேருந்து தான் வருமோ தெரியல. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வேதத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு அறிவு, வேதத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு அறிவு தான் அவங்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரும். அப்போ தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆதாமையும் ஏவாளையும் உலகத்தில் கொண்டு வர்றதுக்கு முன்னாலே அவர்களுக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. ஆமென். இல்லை விட்டுட்டு ஆண்டவர் வந்து அவனை எல்லாம் உருவாக்கி வச்ச பிறகு என்ன கொஞ்சம் பொருடா, நான் உனக்கு என்ன செய்கிறேன், சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படியே சொன்னாரா? சொல்லலை. மழையை பிறகு தரேன்னு சொன்னாரா? சொல்லலை. தண்ணி பிறகு தரேன்னாரா? இல்லை. எல்லாம் தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். ஒரு அல்லையா சொல்லுங்களா? பூமியை அழிப்பதற்கு மழையை அனுப்புறதுக்கு முன்னாலே அவருக்கு ஒரு பேழை ஆயத்தமாக இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் ஆயத்தமா இருக்குது. எவ்ரிதிங் ரெடி. உலகத்துல இல்லாதது ஒன்றுமே இல்லை. அவர் இல்லாதது இருந்தா கூட இல்லாதது இருக்கிறதை போல அழைக்கிற ஆண்டவர். அதுக்கு என்ன பேரு? இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற ஆண்டவர். இல்லைன்னு சொன்னா கூட அவர் என்ன செஞ்சிருவாரு? நீங்க கேட்டுட்டு, என் பிள்ளை கேட்டுட்டுன்னா எங்க இருந்தாலும் கொண்டாந்துருந்தார். அது அப்படிப்பட்ட நல்ல தெய்வம். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நீங்களும் நானும் பரம தகப்பனாக வைத்து இருக்கிறோம். சந்தோஷமா இருக்கும்ல? இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும்ல? இருக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சிரிச்சுட்டே சொல்லுங்க. நல்லா நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கார், கவலைப்படாதீங்கன்னு சொல்லுங்க. நோ ரெஸ்பான்ஸ். நிறைய அப்படி வந்திருக்கீங்க, எனக்கு புரியல. எங்களுக்கு ஏதாவது கஷ்டமான ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துட்டேனா? பக்கத்தில் பார்த்து கொஞ்சம் சிரிச்சு சொல்லுங்க, நான் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சரி, அப்போ அந்த வாக்கு தத்தங்களை அனுபவிக்க தெரிய வேண்டும். அதான் சொல்றேன். வாக்கு தத்தங்களை என்ன செய்யணும்? அனுபவிக்க தெரியணும். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். அவர் நம்முடைய பரம தகப்பன்.
நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய. அவர் சொல்ல பொல்லாதவர்களாகிய நீங்கள் என்ன சொல்றாரு? நமக்கு என்ன பேரு? என்ன பேரு? வெளிய வேஷம் போடக்கூடாதுன்னா, இந்த வேஷம் போடுறது நம்ம நிப்பாடிடுங்க. வேஷம் போடுறது என்ன செஞ்சுங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேஷம் போட்டே ரொம்ப கெட்டு போயிட்டான். உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லுங்கள். பின்னால் நம்மளை பற்றி எல்லாம் கெடுத்து பேசிட்டு முன்னால் பார்க்கும்போது அண்ணன் பிரைஸிலோ எப்படி தோன்ற குழியெல்லாம் தோண்டியாச்சு. தோண்டிட்டு நேரில் பார்க்கணும் அண்ணன் பிரைஸிலோ. ஆனால் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. எதை தோன்றனோ அதெல்லாம் அவன் தான் விட போகிறான். எதை தோண்டுகிறானோ அதில் விழுவான். எதை விதைக்கிறானோ அதை யாருப்பான். பி கேர்ஃபுல் அபவுட் தட். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு இடம். எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். இதை சொன்னோடனே ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வரும். ஊழியர்கள் ஆரம்பத்தில் வந்த காலங்களில் நிறைய சாபம் போடுவாங்க. பிரசங்கம் பண்ணும்போது நிறைய சாபம். பிரசங்கத்தை எடுத்து முடிக்கும்போது நீங்கள் விளங்க மாட்டேங்கன்னு சொல்லி முடிச்சுங்க. நீ விளங்கணும்னா ஒழுங்காரு அப்படின்னு சொல்லுவேன். விளங்கணும்னா ஒழுங்கா என்ன செய்ய? நான் விளங்கலை. உண்மைதான் சொன்னேன். நம்ம ஒழுங்காக இல்லைன்னா விளங்க மாட்டோம். அது உண்மை தானே? நான் அதை தான் சொன்னேன். ஆனால் நான் விளங்கலை. எனக்கு அந்த ரகசியம் புரியலை. இப்போ ஒரு நாள் ரொம்ப வருத்தம். பயங்கரமான போராட்டங்கள், பிரச்சனைகள், பொருளாதாரத்தில் நெருக்கடி, ஊழியத்தில் நெருக்கடி, பலவிதமான சோதனை. இப்போல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டு கூப்பிட்ட உன்னை எதுக்குடா உன்னை அழைச்சேன்னா, உன்னை எதுக்கு அழைச்சேன்? நான் அமைதியாக உட்காந்துருந்தேன். திருப்பி கேட்ட உன்னை எதுக்கு அழைச்சேன் அப்படின்னா, நீ சொன்ன வசனத்தை தான் நான் சொன்னேன் அப்படின்னு. அவர் சொன்ன நான் இன்னொரு வசனம் சொல்லிட்டாங்க. சொல்லுங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்குத்தான் அழைத்தேன். நீ ஆசீர்வதிப்பதே அன்றி சபியாதருங்கள் ஒரு வசனம் இருக்கு, உனக்கு தெரியுமான்னு கேட்டார். என்ன வசனம்? ஆசீர்வதிக்கிறது தான் உன்னை அனுப்புனேன், சபிக்கிறதுக்கு உன்னை அனுப்பல. நான் தான் சாபமாயிட்டேன்னு நீ ஏன் சாபத்தை ஜனங்களுக்குள்ள கொண்டு போகிறாய்? இயேசு கிறிஸ்து சாபமானாரா? ஆகலையா? ஆயிட்டாரா? அரை எப்படி நீங்கள் சாபத்தை அடுத்த மேலே சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. அப்போதான் ஒரு காரியத்தை சொல்ற, எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பான். எதை விதைக்கிறாயோ. அதுக்கப்புறம் ஒரு பாடம் படிச்சுக்கிட்டேன். யாரை பார்த்தாலும் சிரிப்பேன், கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? கர்த்தவங்களை ஆண்டவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தேன். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். குறைவில்லாமல் நடத்துவதற்கு ஆரம்பித்தார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு வரை நடத்தி கொண்டிருக்கிறார். அவன் வளர்றான். பக்கத்து வீட்டுக்காரன் வீடை கட்டிட்டு போறான். அவன் புது கார் வாங்கிட்டான். அப்பா உள்ள இருந்து பார்க்கணும், என்ன பொங்கி வருது. ஏன் உங்களுக்கு ஒரு ஓட்டக்கார் கொடுத்துருக்காருல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போட முடியாதா? காரே இல்லாமல் எத்தனை பேர் இருக்கான்? ஒரு அல்லையா சொல்லுங்களேன். நாங்கள் ஒரு ட்ரெக்கர் வச்சுருந்தோம், அதை வச்சு ஊழியத்துக்கு போவோம். சூப்பர் வண்டி. அது எவ்வளோ தூரம் பேருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் என்ன சந்தோஷம். நாங்கள் போனால் பாட்டு பாடிக்கலாம் போவோம், ஜெபம் பண்ணுவோம். மலைகள்லாம் போயிட்டு வந்திருக்கேன். அந்த மலைகள் குன்றுகள்லாம் போயிட்டு வந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் வேறு வண்டிக்கு ஆசைப்படலை. கர்த்தர் இப்போ ஒரு நல்ல ஒரு டெம்போ டிராவல் கொடுத்துருக்குறேன். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுல நம்ம சந்தோஷப்பட ஆரம்பிக்கும். பி ஹாப்பி. இருக்கிறதுல சந்தோஷப்பட ஆரம்பிக்கும். எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எதுக்கு? ஆசீர்வதிக்கிறதற்கு. ஆசீர்வதிக்க. சரியா? அப்போ முதலாவது தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளும். நான் சொன்னேன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வானமும் பூமியும் அந்த நிறைவும் கர்த்தருடையது. அப்போ அதெல்லாம் யாருக்குள்ளது? அது யாருக்குள்ளது? நாமக்குள்ளது. ஆனால் இன்னொரு வேத வசனம் இருக்குது, அது தெரியுமா உங்களுக்கு? போதுமென்ற மனதுடனே கூடிய நிறைய பேருக்கு அலப்பு. என்ன அலப்பு? அப்பா வாய்ஸில் கிடைக்குன்னா போதும், உடனே போய் வரிசையாக நின்றுவாங்க. அவனுக்கு கிடைக்கும், அடுத்தவனுக்கு கொடுக்குறதும் எடுத்து மொத்தமாக அள்ளிட்டு போயிடும், வீட்டுக்கு கொண்டு போயிடும்.
இது பிரயோஜனப்படுமா படம் அதை யோசிக்கிறதே கிடையாது. போதும் என்ற மனதனை கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். மிகுந்த உங்களுக்கு தேவையானது தருவார். தேவையானது என்ன செய்வார்? தருவார். என்ன தேவையோ அந்த காலத்தில் கரெக்டாக கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்குங்க, சரியா? அந்தந்த காலத்தில் நீங்கள் அது கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கலையா? கொடுக்கலையா? 3 வயசு ஆகிட்டுனா எல்கேஜிக்கு அனுப்பணுமே அப்படின்னு முக்கால அழுது புருஷங்கார்கிட்ட சண்டை போட்டாவது காசை வாங்கி கொண்டு நெஞ்சிடுவான். ஸ்கூலில் ரூபாய் கிடையாது. நீங்கள் உங்களை சொல்லுறேன், பொதுவாக சொல்கிறேன். நீங்களாம் ரொம்ப நல்லவர்கள், அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டேன்னு கற்றுருக்கலாக நான் நம்புகிறேன். ஆமே. உங்களுக்கு தெரிஞ்சதை விட பரம தகப்பனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? நீங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்பாக உங்கள் கருவை பார்க்கலையா? பார்த்துச்சா? நீங்கள் பிள்ளை பிறந்த பிறகு தான் கொஞ்சுவியே, அது பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சிருக்கேன். ஒரு அல்லியா சொல்லுங்க. அது சொல்ல கருவிலேயே நான் உங்களை சுமந்தேன்னுங்கிறார். கருவிலேயே உங்களை நான் என்ன செய்தேன்? சுமந்தேன். வாட் அ வண்டர்ஃபுல் ஃபாதர் வி ஆர் ஹேவிங். நீங்கள் எவ்வளோ ஒரு அருமையான தகப்பனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். யோசித்து பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் உணர முடியும். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 2, ரெண்டாவது காரியம், எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 21 வசனம் நமக்கு எடுத்தவங்க வாசிங்க பாருங்க. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அப்படி செய்வது உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அது என்ன இருக்காது? என்ன ரகசியம்? ஸ்தோத்திரம் பண்ணுறதுல என்ன ரகசியம் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை, அதனால பிரச்சனை. அதனால தான் இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் சொல்கிறேன், பெற்றுக்கொள்ள முடியலை. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம். உதாரணமாக சொல்கிறேன்னே, சோறு சாப்பாடு நமக்கு கிடைக்கும். சாப்பாடு என்ன செய்யுது? கிடைக்கும். சாப்பாடு உங்களுக்கு முன்னால் வச்சுருக்குது. நம்ம என்ன செய்வோம்? சாப்பாடை வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாப்பாடை வாங்கி என்ன செய்வோம்? ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடுவோம். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். அந்த ஸ்தோத்திரம் பண்ணும்போது அதில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து அவர் கையில் எப்போ எதை கொடுத்தாலும் என்ன செய்வார்? அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். அவர் என்ன செஞ்சாரா? ஸ்தோத்திரம் பண்ணினார். எதற்காக ஸ்தோத்திரம் பண்ணினார்? அங்கே தான் பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே இறங்கி வருகிறது. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். தேவன் அதை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். என்ன நடக்கும் தெரியுமா? அதில் உள்ள தீட்டானது, அதில் உள்ள குறைவெல்லாம் மாறி போயிடும். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உங்களை விட்டு விலக்குவேன். வியாதியை உங்களை விட்டு என்ன செய்வேன்? நம்ம முன்னாள் பகுதியை மட்டும் எடுத்துக்குவோம். இதெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா நான் உங்கள் வியாதியை விலக்கிறேன். அப்படி இல்லை. வியாதிகளை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சுமந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் சிலுவையை பார்க்கும்போது அது ஞாபகத்துக்கு வருது? சிலுவையை பார்க்கும்போது ஞாபகத்துக்கு வருதா? எப்பமா சொல்லியிருக்கீங்களா, என் வியாதியை சுமந்து கொண்டார்? சொல்லியிருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் சமீபத்தில் செக்கப் போயிருக்கும்போது அந்த டாக்டர் ஒரு காரியத்தை சொன்னார். உங்களோட பெரிய வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன்னு. என்னன்னு? எல்லாம் நார்மலாக இருக்கு அப்படின்னாரு. எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சிரிச்சுட்டு. இல்லை, அவள் இவ்வளோ குயிக் அப்படி மாற வாய்ப்பு இல்லையா அப்படின்னாரு. ஆக்சுவலாக 3வது ஒரு சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. 3வது ஒரு சர்ஜரிக்கு உட்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம்.
அப்போ தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, அப்போ அந்த ஆஸ்பத்திரி சாப்பாடு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஆஸ்பத்திரி சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு அல்லியா சொல்லுங்களேன். அது தோத்திரம் பண்ண வருமா ஆத்திரம் வருமானங்கிறது அங்கே அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். உப்பு இருக்காது, உரைப்பு இருக்காது, சாப்பாடாது. நான் கடைசியில் பாருங்களேன், பொறுமை இழந்து வார்டில் இருக்கும்போது சொன்னேன், இன்னைக்கு சாப்பாடு போட்டே கொண்டு விடுவே போல தெரியுது, ஆஸ்பத்திரி விட்டு சாக வச்சு தான் வெளியே அனுப்பிடுவோம்னு கேட்டேன். அப்போ எந்த அளவுக்கு அந்த சாப்பாடு போட்டிருக்காங்கன்னு பாருங்க. கத்த நல்ல வராமல் கத்தருக்கு விஷயம். அப்போ தான் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். சிலர் எல்லாவற்றுக்காக என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் செலுத்து. அப்போத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்கும் வியாதி என்ன செய்வேன், விளக்குவேன்னு சொன்னார். அப்போ அன்றைக்கி வந்து அவன் என்ன சாப்பாடு வச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தேன். அதில் ரொம்ப ஆச்சரியம் இருந்தது உங்களுக்கு. இந்த டாக்டர் சொன்னார் பார்த்தீங்களா, ஸ்டேட்மெண்ட் வெளியே வர்றதுக்கு முன்னால், ஐ சீ அ வெரி குட் சேஞ்ச் இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொன்னார். எப்படி நடந்துச்சு? ஆண்டவர் சொன்னார் ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்னார் சாப்பிடும்போது. அதுபோல் அந்த சாப்பாடு எனக்கு வெறுப்பா இல்லை. இப்போ வீட்டில் சாப்பாடு வெறுப்பா இல்லை. ஒரு அல்லையா சொல்லுங்களா? ஒரு காலம் எதையாவது ஒரு குறை சொல்லு. என்ன சொல்லு? சாப்பாடு முன்னால் வச்சா அது ஏதாவது ஒரு குறை இருக்கும். கண்டிப்பாக என்ன செய்வேன், நல்லாவே வச்சாலும் எங்கள் அம்மா இந்த மாதிரி வச்சுருக்க மாட்டாங்களாமே, அவளுக்கு கூட கொஞ்சம் ஆத்திரமாக வரும். உப்பு இதை கொஞ்சம் கூட்டி போட்டிருக்கலாமே அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவேன். பார்த்துக்கோங்க, ஒரு நாளும் என்ன செஞ்சதில்லை. நானும் சந்தோஷமாக சாப்பிட்டதில்லை, அவளையும் சந்தோஷமாக சாப்பிட விட்டதில்லை. ஒரு அல்லியா சொல்லுங்களேன். நான் கொடுத்த உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் சோறு மட்டும்தான். என்ன ஆசீர்வாதம்? இந்த உலகத்தில் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னது மட்டும்தான். கடைசி வரை சாப்பிடக்கூடிய கிருபை இருந்தால் கர்த்தருக்கு கோடி தோத்திரம் போடணும். ஆமென். ஒரு அல்லியா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இப்போ சாப்பாடை முன்னால் கொண்டு வச்சாங்கன்னா ஒரு வார்த்தை கூட நான் பேசுறது, டேஸ்ட்டே என்னன்னு தெரியாமல் போச்சு. ஒரு அல்லியா சொல்லுங்க. எங்கள் வீட்டம்மா வருத்தப்படுற அளவுக்கு ஆகி போச்சு. இப்போ வர வர உங்களுக்கு டேஸ்ட்டே தெரியாமல் போச்சு. அது நல்லவர். ஆமென். அல்லேலூயா. என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? தி லார்ட் பிளஸ் அவர் ஃபுட். ஆண்டவர் வந்து ஆகாரத்தை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஆகாரத்தை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சின்னதோ பெருசோ லாபமோ நஷ்டமோ எல்லாவற்றுக்காக நீங்கள் எப்போ ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்னைக்கு மட்டும் ஆசீர்வாதம் பெருக ஆரம்பிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு வாக்கு தத்துவத்தெல்லாம் தேட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. வாக்குத்தத்தை தேடி ஆண்டவரே இதை நீர் எனக்கு செய்வதாக சொன்னீரே நமக்கு தோத்திரம் அப்படி இல்லை. அவர் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசு எங்கே போனாலும் ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. அவர் எதெல்லாம் ஆசீர்வதித்தார் அதெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வதிக்க ஆரம்பிங்க. புதுசாக சேலை எடுத்துகிட்டு வரீங்களா, அதை முதல்ல பார்த்து வீட்டில் வந்து பிரித்து பார்த்து நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கையில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தீரோ நமக்கு தோத்திரம். எத்தனை பேர் சொல்லியிருக்கியா? நீங்கள் என்னைக்காவது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நல்ல ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? அப்படி சொன்னால் எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். நீ சொல்லுவேடா, நீ ஏன் சொல்ல மாட்டேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? என்ன காரணம்? இட் இஸ் given by God. ஆண்டவர் கொடுத்தது. யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. ஏதோ நம்ம பெருசாக சம்பாதிச்சு எடுத்த மாதிரி நினச்சிக்கிறோம். நோ, இட்ஸ் given by God. ஆண்டவர் கொடுத்ததுன்னா எப்படி இருக்குது? நல்லா இருக்குமா கெட்டதா இருக்குமா? ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வதிக்க ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்கு தத்தம் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும். 3வது காரியம், நம்பர் 3 நான் முடிச்சிடறேன், நேரம் ஆகிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பொறுமை இழக்கிறதுக்குள்ள ஆண்டுடைய கிருபையினால் நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். எதை விசுவாசிக்கணும்? உங்க கூட இருக்கிற ஆண்டவரை நம்புங்க. ஆவியானவர் யாரோடு இருக்கிறார்? இருக்காரா இல்லை எப்பவுமே வந்துட்டு போவாரா? நம்ம கூட இருக்காரா இல்லையா?
இருக்காரா? நிச்சயமா இருக்கிறாரா? ஆமா. அவருக்கு என்ன வேலை? அவருக்கு என்ன வேலை சொல்லுங்க? என்ன வேலை? எல்லாவற்றையும் நமக்காக செய்கிறது யார் தான்? பரிசுத்த ஆவியானவர். யுத்தம் பண்றது அவர் தான். யுத்தம் பண்றது அவர் தான். ஆலோசனை கர்த்தர் அவர் தான். செயலில் மகத்துவம் உள்ள தேவன் அவர் தான். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. பலத்தினாலும் அல்ல, சகரியா 4:6 சொல்லுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினாலேயே ஆகும். பரிசுத்த ஆவியினாலேயே ஆகும் ஆகும். ஆனால் உங்க கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்க கனம் பண்ண ஆரம்பிங்க. அக்செப்ட் ஹிம். நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. கூட இருக்கிற ஆவியானவர் என்ன செய்யல? அக்செப்டே பண்ணல, இதுவரை பண்ணல. அதான் பிரச்சனை. ஆவியானவரை நீங்க உண்மையிலேயே உங்க கூட இருக்கிறதை உணர்ந்திருப்பீர்களேயானால், அவரை ஏற்றுக்கொண்டிருப்பீர்களேயானால், அவர் உங்க கூட வாழுவதை நீங்கள் அனுபவிப்பீர்களேயானால், உங்களுடைய வாழ்க்கையானது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆவியானவர் ஆராதனையில ஆவியில நிறைஞ்சு ஜெபிச்சாதான் ஆவியானவர் நினைச்சுவாரு வருவார். அப்படியா போட்டிருக்கு? அப்படியா போட்டிருக்கு? அப்படியா போட்டிருக்கு? என்றென்றைக்கும் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற, என்றென்றைக்கும் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற ஆவியானவர். வசனம் சொல்லிக்கிட்டா நீங்க எல்லாரும் பார்க்க பார்த்தா தெரிஞ்ச மாதிரி யோவானுடைய சுவிசேஷம் 14வது அதிகாரம். அந்த வசனத்துக்கு வாசிக்கலன்னா அப்புறம் உங்களுக்கு சந்தேகம் வந்துட்டு வேறு ஏதோ பொய்ய சொல்லிட்டு போறான்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16வது வசனம் 14 பாரு. உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். கொடுத்த போதும். போதும். சரி, வாசிங்க வாசிங்க. உலகம் சத்திய ஆவியானவரை காணாமலும் அழியாமலும் இருக்கபடியால் அவரை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உன்னை இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நீங்கள் அவரை இப்போ உங்க கூட இருக்க ஆவியானவருக்கு வேலை என்னன்னு கேட்டால், எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்கிறவர். எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்கிறவர். அவர் கையில கொடுத்துட வேண்டியதான். அவர் கையில கொடுத்துட வேண்டியதான். பாதைகளை செவ்வ பண்ணுவாரு, பள்ளங்களை நிரப்புவாரு, மேடை சரி பண்ணுவாரு, எதிராளிகளோடு யுத்தம் பண்ணுவாரு, நமக்கு விரோதமா வரக்கூடிய எல்லாவற்றையும் என்ன செய்வாரு? ஆக்கி அதை போகும்படி செய்வார். அல்லேலூயா. விசுவாசம் உங்களை தொடுவானா? தொடுவானா சொல்லுங்கப்பா. தொடுவானான்னு சொல்லணும், சத்தமா சொல்லணும். தொடுவானா சொல்ல மாட்டானா? அவர்களோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர். நம்ம அடிக்கடி பிசாசை மகிமைப்படுத்திடும். அதுல வேற பிரச்சனை. நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பாதி பிரச்சனைக்கு காரணம் நீங்க தேவனை மகிமைப்படுத்துறதை விட்டு யாரை மகிமைப்படுத்துறீங்க? பிசாசை மகிமைப்படுத்துகிறீங்க. பிசாசை மகிமைப்படுத்து. எதை எடுத்தாலும் யார் பேரை சொல்றியா? அவன் செஞ்சுட்டான், அவன் வந்துட்டான், அவன் போயிட்டான், இந்த வழியா வந்து அந்த வழியா வந்து அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் ஏன் விட்டான், முன்னால விட்டுட்டான். என்ன பண்ணுனா அவன் சொல்லுங்க பார்க்கல. ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை என்ன பண்ண முடியும்? உங்களை தொடுக்கிறவன் சொன்னாரா சொல்லலையா? சொன்னாரா சொல்லலையா? ஒரு வழியா வருகிறவன் சொன்னாரா சொல்லலையா? சொன்னார். உங்களை ரத்தத்தினால மீட்டு எடுத்தாரா எடுக்கலையா? உங்க மேல ரத்தம் பூசி இருக்கா பூசலையா? பூசி இருக்கா? அதை மீறி பிசாசு தொடுவானா? தொடுவானா? தொட மாட்டான். தேவையில்லாம சொல்லாதீங்க. ரோட்ல போறவன் வீட்டுக்குள்ள கூப்பிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எங்கேயோ போயிட்டு போறான். அவன் அவங்களால தேடி போவான். நீங்க இதுக்கு அவனை வழியை போய் கூப்பிடுறீங்க. அவன் ரோட்ல போறவன் சத்தத்தை கட்டி யாரோ நம்ம பேரை சொல்லுவாங்க, உள்ளவங்க என்னங்க சொல்லுங்க அப்படின்னு வழியை உள்ள நிற்பான். நீங்க நிறைய ஒரு வீட்டுக்குள்ள அப்படிதான் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். பார்த்து பிரைஸ் காட். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே. வாசிங்களா சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிடுவோம். நம்ம நிறைவு செய்வோம். ஜெபிக்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். சங்கீதம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
யார் சொன்னா? யார் சொன்னா? ஜென்ரி ஜான்சன் சொல்லவில்லை. ஐயா துரை ஐயா சொல்லவில்லை. யார் சொல்றா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வாக்கு மாறாத தேவன் சொல்லுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்களா. அவர் சொல்றாரு, அவருடைய வாசஸ்தலத்துல வாசம் பண்ணுகிற பாக்கியவான்கள். அவங்க என்ன செய்வாங்களா? அழுகின் பள்ளத்தாக்கு விரும்ப நடந்து கழிப்பான நீரூற்றாக மாற்றி கொடுக்கிறார். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். ஆமென். யார் தேவனுடைய ஆலயம்? நீங்கள் தானே ஆலயம். அப்படி தானே? அப்படி தானே போட்டிருக்கு. நீங்கள் தேவனுடைய வாசம் பண்ணுறீங்களா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இன்னையில இருந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பள்ளத்தாக்கு கடந்துட்டோமா? கடந்துட்டோமா? கடந்தாச்சா? ஆமென். இப்படி எளிமையான ஜெபிக்கலாம். நம்ம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எத்தனை நன்மைகள்! நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறது கர்த்தருடைய கிருபை. நான் பிழைத்திருக்கிறது கர்த்தருடைய கிருபை. நாம் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. நாம் நின்று கொண்டிருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து இருக்கிறதுனால நீங்களும் நானும் இந்த நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், பலத்தை கிரியைகளை செய்கிறவர், பலத்தை கிரியைகளை செய்வர். அவருக்கு நன்றி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிங்க. ஒரு புது பலன் உங்களை நிரப்பாகும். ஒரு புது பலன் உங்களை நிரப்பாகும். ஒரு புதிய கிருபை உங்களை நிரப்பாகும். ஒரு அழுகையின் கண்ணீரை கத்தை துடைக்க போறாரு. பள்ளத்தாக்குல கர்த்தர் உங்களை மாற்றி கொண்டு போக போகிறார். ஓ கழிப்பான நீருட்டாக மாட்ட போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஷமா ருகலபர துகலபர ஜாவா தீவான கபரவா ருக பல சந்த ரவரது யாகலகப ரிமலபர சதரபர துகரபரது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களோடு வாசம் பண்ணுகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் யானவரே, என்னாலும் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே இந்நாளும் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். அன்பு பிள்ளைகளுடைய கரத்துல நாங்கள் தாரோம். வாக்கு மாறாத தேவன், எங்களோடு வாசம் பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்காக யாவற்றையும் செய்கிற அருமை பிதாவுடைய கரத்தில் அன்பு பிள்ளைகளை நான் தாரேன். இவரவர்கள கவலையோட, கஷ்டத்தோடு, கண்ணீரோட, வேதனையோடு வந்திருந்தால் இந்த நாள் ஒரு ஆண்டவரை கழிப்பான நீரூட்டை அங்கே பெற்றுக்கொண்டு ஒரு நாளாக மாற்றி விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரை கத்தை துடைத்ததற்காக ஸ்தோத்திரம். அந்த வாழ்க்கையில் எனக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ மகிமையை காணப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே நீரோட விடுதலையோடு அனுப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த காரியங்கள் தடைப்பட்டதோ இயேசுவின் நாமத்தினால் அது உடைக்கப்படுவதாக. எந்தெந்த பகுதியில் பலகீனம் வந்து பலகீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாறி போவதாக. எங்கெல்லாம் அது குறைவை பார்த்தாங்க, அந்த குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மாற்றப்பட்டு நிறைவு உண்டாகட்டும். ஆண்டவரே, அப்படி நாமத்தினால் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நீங்க செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான திருச்சபை இயக்கத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நடத்துகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய கிருபைகள் பெருகுவதாக. ஒரு கூட்டத்தை உமக்கு வந்து ஆதாயப்படுத்தவும், ராஜ்யத்துல கொண்டு வந்து சேர்க்கவும் தேவ கிருபைகள் அளவில்லாமல் கட்டளையிடும் ஆண்டவரே. எல்லா முயற்சிகளும் தேவனுடைய கரம் கூட இருப்பதாக. அதை ஆசீர்வதி மேன்மைப்படுத்தும், நாமத்தை உயர்த்தும். அது வந்து ஒவ்வொரு பிள்ளையும் அப்படி நீ ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கத்த செய்யும். எல்லா துதிக்க மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.